இன்னைக்கு நாம ஃபார்முலா ஒன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு ஒரு விரிவான அலசல் பண்ணலான்னு இருக்கும். F1னா நிறைய பேருக்கு வெறும் கார் ரேஸ், வேகம்னு தெரியும். ஆனா அதுக்கு பின்னால பெரிய டெக்னாலஜி, செம ஷார்ப்பான வியூகங்கள், அப்புறம் பெரிய பிசினஸ்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதா நம்ம இன்னி நோக்கம். கார்களோட டெக்னாலஜி, ரேஸ் எப்படி நடக்குது, ஜெயிக்க என்னென்ன தந்திரங்கள் யூஸ் பண்றாங்க, இதன் வணிக பின்னணி, இந்தியாவோட தொடர்பு, அப்புறம் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல F1 அடிப்படைகள். இது FIA நடத்துகிற உலகத்தோட டாப் லெவல் கார் ரேசிங். உங்களுக்கே தெரியும். ஃபெராரி, மர்சடிஸ், ரெட்புல் மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ், அப்புறம் ஹாமில்டன், வெஸ்டாப்பன் மாதிரி ஸ்டார் ஓட்டுநர்கள். மொத்தம் 10 அணிகள், வருஷத்துக்கு ஒரு 24 கிராண்ட் பிரீ நடக்குது. ஆமா. ஆனா இந்த எஃப்என் கார்கள் சாதாரண கார்கள் மாதிரி இல்லவே இல்ல. பல கோடி ரூபாய் செலவுல, அதாவது ரொம்ப ஸ்பெஷலா உருவாகிற என்ஜின்கள், அப்புறம் இந்த ஏரோடைனமிக்ஸ், காற்றியக்கவியல்னு சொல்றோமே, அது ரொம்ப முக்கியம். கார் முழுக்க கார்பன் ஃபைபர்ல செய்யறதால எடை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அவ்வளவு வலிமையா இருக்கும். எவ்வளோ வேகமா போகும்? மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல கூட போகும். அட, அது மட்டும் இல்ல, 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 2.5 வினாடியில தொட்டுடும். அப்பாப்பா, நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது. ஆனா இவ்ளோ வேகமா போறது மட்டும் போதுமா ஜெயிக்க? வியூகத்தோட பங்கு என்ன? சரியா கேட்டீங்க. வெறும் வேகம் பத்தாது, இங்க வியூகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிட் ஸ்டாப்னு சொல்றோம்ல, டயர் மாத்துறது, சின்ன சின்ன சரிபார்த்தல் பண்றது, இது எல்லாமே நொடிகளுக்குள்ள நடக்கணும். ஆமா, அந்த ரெட்புல் டீம் ரெக்கார்ட் பத்தி சொல்லுங்க. ஆமா, ரெட்புல் டீம் வெறும் 1.82 வினாடியில பிட் ஸ்டாப் பண்ணி உலக சாதனை செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, கண்ண சிமிட்ற நேரத்துல 4 டயரை மாத்திருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த டீமோட அத்தனை பேரோட கச்சிதமான டீம் ஒர்க், அப்புறம் அதுக்கான கருவிகளும் தான். இது தவிர எந்த டயரை எப்ப பயன்படுத்தணும், அதாவது ஹார்ட் டயர், மீடியம் டயர், சாஃப்ட் டயர்னு இருக்கு, எப்ப மாத்தணும், அப்புறம் டிஆர்எஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. டிஆர்எஸ், டிராக் ரிடக்ஷன் சிஸ்டம் இல்லையா? ஆமா, அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, நேர்பாதையில முன்னாடி போற காரை நெருங்கிட்டா, அதாவது ஒரு வினாடி இடைவெளிக்குள்ள இருந்தா, பின்னாடி வர்ற கார் ஓட்டுநர் ஒரு பட்டனை அழுத்தி காரோட பின்பக்க விங்க திறந்து வேகத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஓவர்டேக் பண்ண இது ரொம்ப உதவும். ஓஹோ, அப்போ அத நினைச்ச நேரத்துலலாம் பயன்படுத்த முடியாது. முடியாது. அதுக்குன்னு சில குறிப்பிட்ட ஜோன்ஸ் இருக்கும், குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரேஸ் முடிவையே மாத்திடும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு ரேஸ் முடிஞ்சதும் ஓட்டுநர்கள் பயங்கரமான வெப்பம், அப்புறம் அந்த ஜி-ஃபோர்ஸ் அழுத்தம் காரணமா கிட்டத்தட்ட 2-3 கிலோ எடை குறைஞ்சிடுவாங்க. அடேங்கப்பா, நம்பவே முடியலையே. ஆமா, அந்த ஸ்டியரிங் வீல பாத்தீங்கன்னா, அதுல மட்டுமே ஒரு 20க்கும் மேற்பட்ட பட்டன்ஸ் இருக்கும். பிரேக் பேலன்ஸ் மாத்துறது, இன்ஜின் மோட் மாத்துறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேம் கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும் அது. சரி, இதுக்கு பின்னாடி பெரிய வணிகமும் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா, இது ஒரு பெரிய வணிக உலகம். ஒவ்வொரு அணியோட வருடாந்திர பட்ஜெட்டே தோராயமா $140 மில்லியன் இருந்து $500 மில்லியன் வரைக்கும் போகும். அவ்வளோ செலவாகுமா? ஆமா, இதுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னா, பெரிய பெரிய கம்பெனிகளோட ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் டிவி ஒளிபரப்பு உரிமைகள், பிராண்ட் பார்ட்னர்ஷிப்னு பல வழிகள்ல வருமானம் வருது. இது ஒரு பெரிய உலகளாவிய மார்க்கெட்டிங் தளம் மாதிரி செயல்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், F1ல டெஸ்ட் பண்ற பல டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பங்கள், நாளடைவுல நம்ம சாதாரண சாலை கார்கள்லயும் பயன்பாட்டுக்கு வருது. உதாரணமா, அட்வான்ஸ்டு டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் நம்ம கார்களோட பாதுகாப்பையும் செயல்திறனையும் அதிகரிக்குது. ஓ, அப்படியா? சரி, இந்தியாவோட தொடர்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்களா? இருந்தாங்களே, இந்தியாவின் முதல் F1 ஓட்டுநர் நரேன் கார்த்திகேயன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா. அப்புறம் ஃபோர்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு இந்தியா அணி கூட சில வருஷங்கள் இருந்துச்சு. அதுதான் இப்போ ஆஸ்டன் மார்டின் டீமா மாறி இருக்கு. ஓ, ஃபோர்ஸ் இந்தியாவா? சரி சரி. மட்டும் இல்லாம 2011 இருந்து 2013 வரைக்கும் நொய்டாவில் இருக்கிற புத்தா இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இந்தியன் கிராண்ட் பிரீ கூட நடந்துச்சு. ஆமா, ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கலையே. ஆமா, சில காரணங்களால நின்னுடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், மொனாக்கோ கிராண்ட் பிரீன்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப குறுகலான தெருக்கள்ல நடக்கிற ரேஸ் அது. வேகம் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுதான் ரொம்பவும் மதிப்புமிக்க கௌரவமான ரேஸா கருதப்படுது.
சரி, இவ்ளோ தகவல்கள் கேட்டோம். மொத்தத்துல இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? மொத்தத்துல பார்த்தா F1ங்கிறது வெறும் வேகம் மட்டும் இல்ல. அது வேகம், அதிநவீன தொழில்நுட்பம், மனுஷனோட திறமை, கச்சிதமான டீம் ஒர்க், பெரிய பிசினஸ், அப்புறம் ரொம்ப கூர்மையான வியூகம். இது எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவைன்னு சொல்லலாம். சில சமயம் வெறும் வேகத்தை விட சரியான வியூகம் எப்படி ஜெயிக்க வைக்குங்கிறதுக்கும், தொடர்ந்து புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல உதாரணம். இந்த தத்துவங்கள் பந்தயத்தை தாண்டி கூட பொருந்தும், இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி F1 டெக்னாலஜி நம்ம கார்கள்ல வர்றது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இத வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி உயர் தொழில்நுட்பம், அதிக அழுத்தம் இருக்கிற வேற எந்தெந்த துறைகள் நமக்கு தெரியாமலேயே நம்ம அன்றாட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கலாம்? ஒரு நல்ல கேள்வி இல்லையா? இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.